கோலி டாக் கோலிவுட் நியூஸ். சிவகார்த்திகேயனை தடுக்கிறது யாரு? நேத்து நடந்த ரெமோ நன்றி விழாவில நாங்க யார்கிட்டயும் எதுவுமே கேட்கல, உதவி எதுவுமே செய்ய வேணாம், உதவியோ ஆதரவோ கொடுக்கறதுக்கு மீடியா இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, ஆனா வேலை செய்யறத தயவு செஞ்சு தடுக்காதீங்க, அதை எல்லாருக்கும் நான் வேண்டுகோளா வச்சிருக்கேன்னு கண்ணீர் மல்க சொல்லி அமைதியா நின்னாரு சிவகார்த்திகேயன். அது மட்டும் இல்ல, தனக்கு கிடைக்கும் தொடர் வெற்றி குறித்தும் யார்கிட்ட இருந்தோ இந்த ஹிட்ட திருடிட்டு வர்ற மாதிரியே நினைக்கிறாங்க, அப்படி கிடையவே கிடையாது, ரொம்ப போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், 6 மாசம் நான் சும்மா உட்கார்ந்து இருக்கேன், அந்த நேரத்துல 2 படம் பண்ணிருக்கலாம், ஆனா அப்படி பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னாரு. ரெமோ படத்தை வெளியிட்ட விநியோகஸ்தர்கள், படக்குழுவினர், பத்திரிகையாளர்கள் முன்னிலையில சிவகார்த்திகேயன் இப்படி கண்ணீர் மல்க சொன்னது அவரை பார்த்து யார் பொறாம படுறாங்கன்ற கேள்வியே எழுப்பியிருக்கு. அந்த பொறாமையால தான் அவரை தொடர்ந்து படங்கள்ல நடிக்க விடுறத சிலர் திட்டம் போட்டு ஏதோ செய்யறாங்களோன்னு கேட்க வைக்குது. தன்னை அப்படி வேலை செய்ய விடாம தடுக்கிறவங்க யாருன்றத மேடையில சிவகார்த்திகேயனும் வெளிப்படையா தெரிவிக்கல. ஆனா திரையுலகத்தை சேர்ந்த சிலர் தான் அப்படிப்பட்ட வேலைகள்ல இறங்கி இருக்காங்கன்னு கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்குது. சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்து தங்களோட படங்கள்ல நடிக்கணும்னு சிலர் அவருக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. தனி ஆளா வளர்ந்து நிற்கும் சிவகார்த்திகேயனுக்கு எதிரா செயல்படுறவங்க விஜய்க்கோ அஜித்துக்கோ இப்படி நெருக்குதல் கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க சில பேர்.